பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு பழமையான ஆலயத்திற்கு முன்னாலே நின்று கொண்டு உங்களோடு பேசுகிறேன். இந்த ஆலயத்துக்கு பெயர் சென்ட் பால் சர்ச். இந்த ஆலயம் 15வது நூற்றாண்டிலே கட்டப்பட்ட ஒரு ஆலயம். மலேசியாவில் மலாக்கா என்கிற அந்த இடம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம். 15ஆம் நூற்றாண்டிலே போர்ச்சுகீசியர்கள் முதலாவது இந்த தேசத்திற்கு வந்து இதையெல்லாம் அவங்க பிடித்து அவங்க ஆளுகை செய்திருக்கிறாங்க. அப்பொழுது அவர்கள் தாங்கள் இயேசுவை ஆராதிப்பதற்காக, இதுதான் இங்கே இருக்கிற உயரமான இடம், ஒரு மலைப்பகுதி. இந்த உயரமான இடத்துல அவங்க ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறாங்க. பாருங்க, ஆலயத்தை கட்டி இங்கே தான் அவங்க ஆராதித்திருக்கிறாங்க. இப்பொழுது மியூசியமாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்து பில்டிங் அப்படியே வச்சிருக்கிறாங்க. இதுக்கு முன்னால் இருக்கிறது அந்த காலத்து லைட் ஹவுஸ். அப்போ கரண்டு அந்த வெளிச்சம் அதெல்லாம் இருக்காதுல்ல. இங்கே மேலேருந்து நெருப்பை கொளுத்துவாங்களாம். நெருப்பு ஃபயர் வச்சுட்டா கப்பல், இந்த சுற்றிலும் கடல் பகுதி இருக்கிறது, கப்பல்களுக்கு திசை காட்டுகிற லைட் ஹவுஸாக இருந்திருக்கிறது. உங்களையும் என்னையும் ஆண்டவர் அப்படி தான் வச்சிருக்கிறார். இருள் நிறைந்த இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு வெளிச்சம் காண்பிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சத்தை நாம் பெற்று மற்றவர்களுக்கு வெளிச்சமாக இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது. சரி, ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு என்ன வசனம் வைத்திருக்கிறார் என்று கேட்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்தை குறித்த கவலையோடு இருக்கிறீங்க தானே? உங்களை குறித்த கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, எதிர்காலத்தை குறித்த கவலை, தேவைகளை குறித்த கவலை, ஏதோ ஒரு கவலை உங்களுடைய உள்ளத்துக்குள்ள உங்களை பாதித்து கொண்டே இருக்கிறது. நாளை தினத்தை குறித்த கவலை. இப்போ ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். என் பிள்ளைகளே கவலைப்படாதுங்க, என் மகளே கவலைப்படாத, என் மகனை கவலைப்படாத அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். சில வியாதி டாக்டர்கிட்ட போனா அவங்க முதலாவது கேட்பாங்க, கவலைப்படுறீங்களா? எது கவலைப்படுறீங்க? இந்த கவலை தான் இந்த வியாதி காரணம்னு சொல்லுவாங்க. உண்மைதானே? கவலை தான் இப்போ நிறைய வியாதிகளுக்கு முக்கிய காரணம். இந்த கவலை தான் மன அழுத்தம், டிப்ரெஷனுக்கு முக்கிய காரணம். அதுக்கு இடம் கொடுத்து கவலைப்பட சாத்தான் அதற்குள்ளே நுழைந்து நம்மை முடக்கி விடுவான், மன அழுத்தத்துக்குள்ளே தள்ளி விடுவான். சிலர் இந்த கவலையிலேயே மரித்து போகிறதும் உண்டு, வியாதி சரீரத்தில் உண்டாக்கி விடுவது உண்டு. அதனால தான் இயேசு சொல்றாரு, என் மகனை கவலைப்படாத, நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாதங்க. ஆகாயத்து பறவைகளை பாருங்க, அது எவ்வளவு சந்தோஷமா காலையில் எழுமன சத்தம் போடுது. குருவிகள்லாம் பாருங்க, அதுக்கு இன்னைக்கு சாப்பாடு எங்கன்னு ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? அதனை விதத்தை அறுத்து களஞ்சியத்துல சேர்த்து வச்சிருக்குதா? இன்னைக்கு ஆகாரம் எங்க கிடைக்கும், எப்படி கிடைக்கும் தெரியாது. ஆனால் தங்களை சிருஷ்டித்த தேவன் பிழைப்பூட்டுவார் என்று அதை அறிந்திருக்கிறதுனால சந்தோஷமா இருக்குல்ல. அப்போ நீங்க எதுக்கு நாளை தினத்தை குறித்தே கவலைப்பட்டு அதுக்கு என்ன பண்ண, இதுக்கு என்ன பண்ண, எதுக்கு வீண் கவலை? இந்த கவலை உங்களை பாதிக்கும். நீங்க கர்த்தருக்குள்ள எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். எப்படிங்க இவ்வளவு தேவை இருக்கும்போது கவலைப்படாம இருக்க முடியும்? அதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுடைய கவலைகளை அவர் மேல வச்சிருங்க. உங்களுக்காக கவலைப்பட இயேசு இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்படணும்? ஒரு குட்டி பிள்ளைகளை எடுத்துக்கொள்ளுங்க. உங்க வீட்டுல குட்டி பிள்ளை இப்பதான் எல்கேஜி படிக்குதுன்னு வைங்க. ஒரு 4 வயசு 4.5 வயசு ஆகுது, 5 வயசுன்னு வைங்களேன், ஸ்கூலுக்கு போயிட்டு வருது. அவங்க சொல்றாங்க, நாளைக்கு 1000 ரூபா கொண்டு வந்து ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து விடுறாங்க. 1000 ரூபாயா? நான் எங்க போவேன் 1000 ரூபாய்க்கு? இந்த பிள்ளை கவலைப்படுமா? வீட்டுக்கு வரும்போது கவலையோட, ஏன் கவலையா இருக்கு? 1000 ரூபா நாளைக்கு கொண்டு போகணும், ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி இருக்கிறாங்க, கவலைப்படுமா? அது ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா நாளைக்கு 1000 ரூபா கொண்டு போனோம் அப்படின்னு சந்தோஷமா சொல்லும். ஏன்? எனக்காக கவலைப்பட எங்க அப்பா இருக்காங்க, எங்க அம்மா இருக்காங்க, அவங்க பார்த்து கொள்ளுவாங்க. அதனால அந்த குழந்தைகள் எதை குறித்த கவலைப்படாம சந்தோஷமா இருக்கும். நமக்கு ஒரு அப்பா இருக்கார்ல, பரலோக தகப்பன் இயேசு, உயிரே கொடுத்த ஆண்டவர் இருக்கும்போது உங்க தேவையை சந்திக்க மாட்டாரா? குறைவை நிறைவாக்க மாட்டாரா? இந்த பிரச்சனை தீர்க்க மாட்டாரா? எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? அவரை முழுமையா விசுவாசிங்க. உங்களுக்கு ஒரு தகப்பனா, ஒரு பரலோக தகப்பனா என் கூட இருக்கார், எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவார். நான் அவர் மேலே எல்லா கவலையும் வச்சிருவேன்னு சொல்லுங்க. சந்தோஷமா நீங்க வாழலாம். இப்படி சொல்றீங்களா? நீங்க கவலைப்படாதுன்னு இயேசுவே சொல்லுகிறார்.
அப்போ கவலைப்பட்டீங்கன்னா பாவம் செய்றீங்கன்னு அர்த்தம். இயேசு சொல்றார், மகளை கவலைப்படாத, மகனை கவலைப்படாதன்னு. நீங்க கவலைப்பட்டா ஆண்டவருடைய வார்த்தையை மீறுறீங்க, அது பாவம். அதனால கவலையை அவர் மேல இன்னைக்கு வச்சிடணும். இன்றைக்கோடு உங்களுடைய கவலை உள்ளத்தை விட்டு எடுக்கப்படணும். இருதயத்துல கை வைங்க. இயேசுவே, என்னுடைய கவலைகளை எல்லாம் உண்மையில நான் வைத்து விடுகிறேன். நீர் எனக்கு இருக்கிறதுனால இனி நான் எதை குறித்த கவலைப்பட மாட்டேன். நீங்க எல்லாத்தையும் பார்த்து கொள்வீங்க, நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.